Srimad Rangashathari Samyamivara Allabdhagaman Tadvayam Srimad Veeraghudvahabdahadajit Para Ravinda Ashrayam Srimad Veeravatam Sadeshika Yatehe Karunya Viksha Asparam Seve Ranga Dhurina Shasanavasham Narayanam Yoginam Srimade Shri Lakshmi Samudriya Paduka Sevaka Shrivanshatagopa Shri Narayana Dindra Mahadeshikaya Namaha Nambo Mumbai SPVST Sabha Masa Villivalam Srimad Azhagiyasingar Srimad அகோபிரமணத்தில் 45வது வட்டம் மூர்தாபிஷிக்தராய் கீர்த்தி மூர்த்தியாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி சுமதிய பாதுகா சேவக ஸ்ரீவனோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகன் அழகேசிங்கருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை மாசந்தோறும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கான். இந்த அழகேசிங்கருடைய காலத்துல தான் இந்த சபை ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு அப்படின்றதுனாலையும் இந்த ஐசிங்கருடையதான பரிபூர்ணமான தனிப்பட்ட கிருபைக்கு இந்த சபையினுடைய உறுப்பினர்கள் பாத்திரபூதர்கள் அப்படின்றதுனாலையும் சாதாரணமா எதிரியும் ஒரு பங்கெடுத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லாத அடியனுக்கும் அழகேசிங்கருடைய அனுகிரகத்தினால ஒரு சந்தர்ப்பம் இப்ப அழகேசிங்கரை பத்தி பேசுறதுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம நரசிம்மன் சுவாமி பரிபூர்ண கிருபையோட அடியனுக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஐசிங்கரை பத்தி சொல்லணுன்றதாக ஒரு நியமனம் அளித்தார். அதை அனுசரித்து சில விஷயங்கள் சொல்றேன். அடியனுக்கு கொஞ்சம் வைதிக பிரக்கிரியா சொல்றதை காட்டிலும் லௌகிக பிரக்கிரியா சொல்றது அப்படின்றதான ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கேன். அதனால வில்லிவல ஐசிங்கருடையதான வைபவத்தை சொல்லும் பொழுது சாதாரணமா பெரியோர்கள் பண்டிதர்கள் மகனீயர்கள் நல்ல விஷயஜர்கள் பார்க்கக்கூடியதான பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டிலும் அடியன் பார்த்திருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பற்றி சில விஷயங்களை நான் இங்கே விசேஷங்களை விண்ணப்பிக்கிறேன். அதாவது இன்னைக்கு விளாக் அப்படின்றதான ஒரு கல்ச்சர் வந்திருக்கு. நம்ம எங்கே போனாலும் ஒரு ட்ராவல் லாக் அப்படின்றதாக நம்ம சொல்கிறோம். எந்த இடத்துல போனாலும் அங்கே நடக்கக்கூடியதான ஈவெண்ட்ஸு, நம்முடையதான ப்ரெசன்டேஷன், நம்முடையதான அந்த ட்ராவல், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு விளாக் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் விளாக் பண்ணுறது, இல்லை ஃபேஸ்புக்கில் விளாக் பண்ணுறதுன்ற மாதிரி யூடியூப்பில் பண்ணுறதுன்னு இந்த விளாகுன்றதான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இன்றைக்கி பிரசித்தமாகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அது சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த விளாக் கல்ச்சர் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா த விளாக் பை வில்லிவலம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் அப்படின்றதாகத்தான் அடியன் சொல்லுவேன். விவிஏ த விளாக் பை வில்லிவலம் ஸ்ரீமத் அழகேசிங்கர். ஏன்னா அடியன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம். நிறைய விஷ்ணு புராணம் எழுதியிருக்கார், அதுக்கப்புறம் கட்டோபனிஷத் வியாக்கியானங்கள் ஐசிங்கர் எழுதியிருக்கார். இப்படி பல சாஸ்திரியமான விஷயங்களை பற்றி, அதுவும் ஆன்மீகம்னா ஐசிங்கர் தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம். பட் இந்த ட்ரெண்டு ஒரு காலத்தில் இன்னைக்கு கம்யூனிகேஷன்னு நம்ம எதை எடுத்துகிட்டு இருக்கோம், கம்யூனிகேஷன் சொன்னால் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. சோஷியல் மீடியான்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சோஷியல் மீடியான்றது நம்முடைய அத்தனை விதமான ஒரு வகையில் டேலண்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் சில பேருக்கு மனதில் ஏற்படக்கூடியதான அந்த வருத்தங்கள்னு சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சி, கசப்பு எண்ணங்கள் அப்படின்றதாக ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா சோஷியல் மீடியா. இன்றைக்கி கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது, இன்றைக்கி கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்றது இன்றைக்கி உலகளாவில் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. அண்டு இந்த டெக்னாலஜி அப்படின்றது ஒரு மான்ஸ்டர் மாதிரின்னு கூட நம்ம சொல்லலாம். அசுர வளர்ச்சி, விருத்ராசுரன் எப்படி வளர்ந்தான்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம விரும்ப அந்த டிஸ்கிரிப்ஷனை கேட்குறோம், விருத்ராசுரன் வளர்ந்தான் அப்படின்னு. ஒவ்வொரு நாழிகையிலையும் ஒரு அம்பு தூரத்துக்கு அவனுடைய உடம்பு வளர்ந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி இந்த டெக்னாலஜின்றது ஒரு பெரிய மான்ஸ்டர், அது பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் நடந்த நிகழ்வுகள், நடக்க போகிறவைகள், இப்படி எல்லாத்தையும் எது மூலமாக நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இது நான் சொல்லக்கூடிய கதை கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்றதான சம்பவங்கள். அப்படின்னா அன்னைக்கு இன்ஜிமோட்டேஷனுடைய ஒரு விஷன், இன்ஜிமோட்டேஷனுடையதான ஒரு தொலைநோக்கு பார்வை, த விஷன் ஆஸ் வெல் அஸ் த மிஷன் என்னன்னா ஆஸ்திகர்களுக்கும் சன்னதிக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது பத்திரிகா சேனல் மூலமாக தான் முடியும். இந்த பத்திரிகா மீடியான்னு பேர் இருக்கு இல்லையா. இப்போ சோஷியல் மீடியான்ற மாதிரி அன்றைக்கி பத்திரிகா தான் ஒரே மீடியா. ஸோ சம்பிரதாய அர்த்தங்கள் அதில் ஷேர் ஆகணும். அதே மாதிரி மக்களுக்கு வைதிக தர்மானுஷ்டானங்கள் தெரியறதுக்கு அது மூலமாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னா அழகேசிங்கர் ஏதோ இடத்துல பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சே எல்லாராலையும் அவரை போய் எல்லா சமயத்துலையும் பார்த்துட முடியாது. ஒரு நாள் கிழமை நட்சத்திரங்கள் தெரிஞ்சுக்கணும், பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன நுட்பமான சம்பிரதாய அர்த்த விசேஷங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் ஐசிங்கருடைய பிரதிஜை. இஞ்சுமோட ஐசிங்கர் தன்னுடைய ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கச்சேவே தான் என்ன பிரதிஜை பண்ணினார்னு கேட்டால், பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கணும்,
அது ஞானாபிவிருத்திக்கோசரம் வைதிக மதாபிவிருத்திக்கோசரம் ஸ்ரீ நிசமப்பிரியா ஆரம்பிக்கணுன்றதாக பத்திரிகை சேனல் கொண்டு வந்தார். 1942 அழகியசிங்கர் இந்த பத்திரிகையை ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், அழகியசிங்கருடைய சஞ்சார கிரமங்கள்லாம் அதில் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம குரு பரம்பரை ஆச்சார வைபவம் இது முதலான புஸ்தகங்களை வச்சுட்டு தான் இந்த ஊருக்கு ஐசிங்கர் போயிருக்காருன்னு அது கூட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. நிறைய முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு தொடர்புகளை விட்டு கூட போயிருக்கு, அது தெரியாமல் கூட போயிருக்கு. சில இடங்களில் மட்டும் அதை ஒரு காவியமாக எழுதி வச்சுருந்தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டால், நிஜமோட ஐசிங்கர் கத்தவாலில் சாதுர்மாசியம் இருந்தார். அழகியசிங்கர் வடதேச யாத்திரை போகணுன்னு ஆசைப்பட்டார். அந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் வந்திருந்தது. ஸோ ஹைதராபாத்தை தாண்டி அழகியசிங்கரால் போக முடியல. அப்புறம் அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். அந்த சமயத்தில் அழகியசிங்கர் கத்தவாலில் சாதுர்மாசியம் இருந்தார். அந்த கத்தவால் சாதுர்மாசியத்தை பற்றி ஆல்மோஸ்ட் ஒரு டைரி குறிப்பு மாதிரி டே டு டே அந்த கத்தவாலில் கார்த்தால விஸ்வரூபத்துலேருந்து ஆரம்பித்து சாயங்கால பரியந்தம் என்னென்ன காரியக்கிரமங்கள் நடக்கும், சதஸ்லாம் எப்படி நடக்கும், யார் யார் பண்டிதாள் என்னென்னைக்கு வந்திருந்தா, அவர்கள் ஐசிங்கர்கள்ட்ட என்ன பேசினா, சமாசிர பரநியாசங்கள் எப்படி நடந்தது, இஃப் தேர் இஸ் எனி ரேர் இன்சிடென்ட்ஸு அந்த மாதிரி எதனா நடந்ததா, அக்கேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி ஸ்ரீரங்கநாத ஷடஜிதீயம் என்று ஒரு சம்ஸ்கிருத நூல், ஒரு கிரந்தம் ஒருத்தர் எழுதியிருக்கார். அது நமக்கு ஒரு சோர்ஸ். அது அந்த கத்தவால் சமஸ்தானத்தில் நடந்த சாதுர்மாசியத்தை பேஸ் பண்ணினதான ஒரு பெரிய சோர்ஸ் அது. பட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்காது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஒரு சமயத்தில் எழுதி வச்சிருந்தாலும் அந்த காலத்தில் பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லாததுனால அது எங்கே இருக்குது எப்படி போச்சுன்னு கூட நமக்கு தெரியல. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்ஜிமோட்டேஷன் என்ன பண்ணார், பத்திரிகா சேனல் மூலமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்தார். இப்போ அழகியசிங்கருடைய சஞ்சாரங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆங்காங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி நிறைய பரிமாற்றங்கள் ஏற்பட்டது. மடத்தை சேர்ந்த வித்வான்கள் மற்றுமுள்ள வித்வான்கள், ஏன்னா மடம்ன்றது வித்வான்களை என்கரேஜ் பண்ணுறது தான், வித்வான்கள் மூலமாக சம்பிரதாயத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்கோசரம் தான் மடம் ஆரம்பிச்சதை தவிர்த்து வெறும் சமாஷ பரநியாசத்துக்காக ஏற்பட்டது மடம் இல்லை. ஆதிவன்சுடகோப சுவாமியிலேருந்து ஆரம்பித்த மடமானது நிறைய இடங்களில் காலக்ஷேபங்கள் நடக்கணும், சம்பிரதாய ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கணும், மக்களுக்கு சம்பிரதாயமான பல விஷயங்கள் போய் சேரணும், அதுக்கு ஆஸ்தான வித்வான்கள் மற்றுமுள்ள வித்வன்மணிகளை கொண்டு இதை பண்ணணும் அப்படின்றத அதனுடைய ஐடியா. அதனால் அந்த சிம்மப்பிரியாவில் பல வித்வான்களுடைய நல்ல நல்ல ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். பல தொடர்கள் வந்தது. இப்படியே த டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சிஷ்யாஸ் அண்ட் த அழகியசிங்கர் என்பது மடம், அது நரசிம்மப்பிரியா மூலமாக நிகழ்த்தப்பட்டது. அதில் அழகியசிங்கருடைய சஞ்சாரங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு திவ்ய தேசங்களில் எப்படி மங்களாசாசனம் நடைபெற்றது, அந்த மங்களாசாசனத்தை குறித்து சில ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வேற தேவைப்பட்டது. வில்லிவலசிவன் அழகியசிங்கர் காலத்தில் சில திருக்கோவில்களில் அழகியசிங்கருக்கு மரியாதை எப்படி நடக்கணும்னு கேள்விகள் வரும்பொழுது பல கோவில்களில் பழைய ரெக்கார்டு இல்லைன்னுச்சே நரசிம்மப்பிரியாவில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கலை சோர்ஸாக வச்சுட்டு அதை திருப்பியும் அந்த மரியாதை நடைபெற்றது. இது ஒரு ரிஜிஸ்டர்டு கம்யூனிகேஷன். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு, ஐசிங்கருக்கு இந்த மாதிரி மரியாதை பண்ணியிருக்கா, இந்த இடத்துல அழகியசிங்கருக்கு ஷடாரியாவில் பண்ணி மரியாதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிருக்காளோ இல்லையோ. அதனால் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியறதோ இல்லையோ, அதுதான் இன்ஜிமோட்டேஷனுடைய விஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இது போல நடத்தப்பட்ட பொழுது இன்ஜிமோட்டேஷன்களிடத்தில் காலக்ஷேபம் பண்ணின சிஷ்யர்கள் எல்லாருமே நிசமப்பிரியாவில் நிறைய வியாசங்கள், கட்டுரைகள், ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பித்தான். அதில் குறிப்பாக வில்லிவர நாராயணாச்சார சுவாமி, பெரிய சுவாமி, வில்லிவரம் ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய தமையனார் அந்த சுவாமி, அப்புறம் பாதூர் சரவகவி புராணம் பாதூர் ராகவாச்சார சுவாமி, அப்புறம் உப்பிலி சுவாமின்னு தேனாரலாகம் ஸ்ரீ அழகியசிங்கருடையதான திருத்தம்பியார், அப்புறம் டி ராமசுவாமி ஐயங்கார், மதுராந்தகன் காலேஜ் பிரின்சிபாலாக இருந்தவர் டி ராமசுவாமி ஐயங்கார், கல்யாணபுரம் சுவாமி, சாட்சாத் ஐசிங்கரிடத்தில் காலக்ஷேபம் பண்ணின புருஷ சுவாமி, பெருக்கரண சுவாமி, வில்லிவலசிவன் அழகியசிங்கர், திருக்கள்ள சுவாமி,
முக்கூர் ஐஷிங்கருடைய பூர்வாசிரமம், அப்புறம் முக்கூர் ஐஷிங்கர் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்ட பிறகு ஐஷிங்கர் அருள்மொழிகள், இப்படி பல அற்புதமான கட்டுரைகள், தொடர்கள், நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், குறிப்பாக பிராச்சீனமாக நடைபெற்ற நம்முடைய மடத்தின் பெருமையை பேசக்கூடிய பல நூல்களை பற்றியதான குறிப்புகள் இதெல்லாம் புத்தகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டன. அதில் இப்போ நாம் வில்லிவல அழகியசிங்கரை பற்றி தானே பேசணும். இந்த விளாக் அப்படின்றதாக இன்னைக்கு நாமும் நேர நடக்கிற நிகழ்வுகளை வீடியோ எடுத்து போடுற மாதிரி அப்படியே தத்ரூபமாக நடந்த சம்பவங்களை ஒரு இன்ச்சு விடாமல், ஒரு அக்கேஷன் விடாமல், ஒரு சின்ன செகண்ட்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடந்ததுன்றத கம்ப்ளீட்டாக கவரேஜ் பண்ணி, த பர்ஃபெக்ட் லைவ் கவரேஜ், பியூட்டிஃபுல்லான ஒரு லைவ் கவரேஜ், அதை கம்ப்ளீட்டாக அதை கவரேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. இப்போ இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறதோ இல்லை அப்புறம் வீடியோஸ் எடுத்து பார்த்து திருப்பி எழுதுறதோ எல்லாம் வாய்ப்பே கிடையாது. கம்ப்ளீட்டாக இட் இஸ் ஒன்லி இன் மெமரி தான். அந்த மெமரியை பேஸ் பண்ணியே எப்படி கூறத்தாழ்வான் விசேஷமாக விருத்தி கிரந்தத்தை மெமரியால் கொண்டு அது மூலமாக அதை எழுதினாரோ, ஸ்ரீபாஷிகாரர் ஸ்ரீபாஷை எழுதுறதுக்கு கூறத்தாழ்வான் எப்படி சப்போர்ட் பண்ணாரோ, அந்த மாதிரி நம்ம வில்லிவலம் அழகியசிங்கர் அற்புதமான சில வீலாக்ஸ் எழுதியிருக்கார். குறிப்பாக 1965-66 அஹோபில க்ஷேத்திரத்தில் நடைபெற்ற ஒரு அற்புதமான சம்பரோக்ஷணம், ராஜகோபுரத்தினுடைய சம்பரோக்ஷணத்தை செங்கவேல் குன்றத்தில் சிறந்த விழாக்கள் என்பதான தலைப்பில் அழகியசிங்கர் எழுதியிருக்கார். அது பர்ஃபெக்ட் விழாக். அது இப்போ 2-3 மாதமாக நரசிம்மப்பிரியால் அந்த தொடர் நான் கொடுத்துட்டுருக்கேன். அது கண்டினியூஸாக அது வந்துட்டு இருக்காது. சிங்கவேல் குன்றத்தில் நடந்த சிறந்த விழாக்கள்னு ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து சம்பரோக்ஷணம் முடிகிற பரியந்தம் தினந்தோறும் என்ன நடந்தது, என்னென்ன ஈவெண்ட், யார் யார் வந்தா, என்னென்ன உபன்யாசங்கள் நடந்தது, அந்த உபன்யாசத்தில் என்னென்ன அபூர்வமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. யூ கேனாட் இமேஜின். நண்பர்களே, மகான்களே, பெரியோர்களே, நீங்கள்லாம் பெரிய பெரிய மகான்களுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்டிருப்பேன். அவள் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் எடுத்து சொல்லியிருப்பாள். பட் நான் வில்லிவல அழகியசிங்கர் அனுபவிச்சதான ஆங்கிள் இதுன்றதுனால இந்த ரூட்டில் நான் உங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு சந்தோஷமாக அதை நான் எடுத்துட்டு இருக்கேன். அற்புதமான அந்த விசேஷங்கள், ஒவ்வொரு உபன்யாசமும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா, நீங்கள் இந்த சிவபுரியால் படித்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் என்னென்ன, ஒருத்தர் கஜேந்திர மோட்சம் பற்றி உபன்யாசம் பண்ணிருக்கார். அந்த கஜேந்திர மோட்சத்தில் அவர் சொன்ன சூக்ஷ்மார்த்தம் என்ன, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தஜேத் என்பதாக அந்த சார நிஷ்கர்ஷத்தை பற்றி அத்தி சுவாமி பண்ணின உபன்யாசம். அதில் சார நிஷ்கர்ஷம் எப்படி பண்ணிருக்கார். அன்னகராச்சார் இன் ஆப்சன்ஸ், அன்னகராச்சார் வரல, பட் ஆனால் அவர் அதை பற்றி எப்படி எழுதியிருக்கார், அதை ஒரு ஆர்டிக்கலாக அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். முக்கூர் ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி முக்கூர் ஐஷிங்கர் சாரிச்சுதான ருக்மிணி கல்யாணம், வத்சலா கல்யாணம், அந்த ஸ்லோகங்களை வச்சுட்டு எப்படியெல்லாம் உபன்யாசங்கள் ஜனங்கள் சிரிக்க பண்ணார். டிடி தாராச்சார் போன்ற மகான்கள்லாம் அத்வைத சித்திக்கு மறுப்பாக விசிஷ்டாத்வைத சித்தின்னு ஒரு அற்புதமான கிரந்தத்தை எழுதி, அந்த கிரந்தத்தை அஹோபில க்ஷேத்திரத்தில் நடைபெற்றதான உற்சவத்தில் எப்படி பப்ளிஷ் பண்ணால், அதை வில்லிவலம் நாராயணாச்சார் சுவாமி அதை பற்றி எந்த விதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களுக்கு, பப்ளிக்கு அந்த கிரந்தத்தினுடைய மேன்மையை பற்றி பேசினார். இப்படி ஒவ்வொரு ஹேப்பனிங்ஸ், புருஷ சுவாமி என்ன உபன்யாசம் பண்ணிருக்காரு, பெருக்கரண சுவாமி என்ன உபன்யாசம் பண்ணிருக்காரு, திருஜட சரணாகதி பற்றி ஒருத்தர் உபன்யாசம் இருக்கு, காக்காசுரனுடைய சரணாகதி பற்றி ஒருத்தர் உபன்யாசம் இருக்கு. இதை தவிர வல்லிபுரம் மாதவாச்சார போன்ற மகனீயர்கள் அவர்கள் எழுந்தருளி ஸ்ரீபாஷ்யத்தில் அவ என்னென்ன அதிகரணம் சொன்னா, அந்த அதிகரணத்தில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கேள்விகள் முக்கூர் விஷயங்களால் கேட்கப்பட்டது, அதுக்கு அபூர்வமான அர்த்தங்களாக அவ என்ன சொன்னா, அந்த அதிகரணத்தினுடைய நுட்பம் என்ன, அந்த அதிகரணத்தில் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய அர்த்த விசேஷங்கள் என்ன என்று அதை அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கார். எந்தெந்த அர்ச்சகா வந்தா, எந்தெந்த அர்ச்சகா என்னென்ன கைங்கரியம் பண்ணா, யார் யார் என்னென்ன குண்டத்தில் உட்கார்ந்து ஹோமங்கள் பண்ணினா, என்னென்ன கலசங்கள் அங்கே ஆவாகனம் பண்ணப்பட்டது, என்ன வாத்தியம், வாத்தியத்தில் என்ன விதமான ராகங்கள் வாசிக்கப்பட்டது, எப்படி அழகியசிங்கர் அங்கே எழுதினார், எப்பேற்பட்ட ஒரு விலட்சணமான கோஷ்டி வந்தது, ஆந்திர கவர்மெண்ட் அதுக்கு என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் அப்படியே லைவாக எடுத்து போகிற விஷயங்கள். தயவு செஞ்சு நீங்களாம் அதை படித்தானா உங்களுக்குலாம் புரியும். அது அப்படியே லைவ், கம்ப்ளீட் லைவ், ஒரு பர்ஃபெக்ட் விளாக். அப்படின்னா இன்னைக்கு நாம என்னென்ன அதில் உண்டோ, இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்ச நாள் ஏஐ டெக்னாலஜி வந்துன்னா இதுக்கு ஒரு பிஜிஎம் கூட போட்டுடலாம். ஐஷிங்கருடைய அந்த ஆர்டிகளுக்கு ஒரு பிஜிஎம் கூட வந்துடும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு லைவ். ஒரு பக்கம் ஹேப்பனிங்ஸை பற்றி எழுதுறது,
இன்னொரு பக்கம் அபூர்வார்த்தங்களை பற்றி இருந்தது. அந்த சூக்ஷ்மார்த்தங்களை மொத்தம் ஞாபகம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 250 வித்வான்களுடைய தானே சதஸில் வாக்கியார்த்தம் சொன்னது, உபன்யாசம் பண்ணது, இது எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அதை கிரியேட் பண்ணி அதை தொகுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எழுதி வைக்கணும், அதை ஒரு ஃபுல் ஆர்டிக்கலாக கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி ஒரு ரசனை இருந்திருக்கணும், என்ன மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே ஒரு உபன்யாசத்தில் கூட அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சென்னை வாசிகளின் சிறந்த பக்தி அப்படின்னு ஐஷிங்கர், முக்கூர் ஐஷிங்கர், அவருக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு முதல்ல முக்கூர் ஐஷிங்கர் மெட்ராஸுக்கு எழுந்தருளும் பொழுது அந்த ஐஷிங்கருடைய ஜர்னி டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு ஆற்றுலையும் நடந்ததான டோலைகளுடைய வைபவம், மயிலாப்பூர், மாம்பலம், அப்புறம் திருவல்லிக்கேணி, அம்பத்தூர், ஸ்ரீபெரும்போதூர், வரவழியில் பூந்தவல்லி, இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நடந்ததான ஒவ்வொரு இன்சிடெண்ட், அந்த உபன்யாசங்களில் ஐஷிங்கர் சாதிச்ச அபூர்வ விஷயங்கள், அந்த உபன்யாசத்தில் கலந்துட்ட வித்வான்கள் அவா சொன்ன அபூர்வார்த்தங்கள். இது வெறும் ட்ராவலாக மட்டும் இல்லை, ஜஸ்ட் அவர் போகிறார், வரார், வந்தார், பார்த்தார், பேசினார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்து நிறைய பேர் சமாஷம் செய்து கொண்டார்கள், நிறைய பேர் பரநியாசம் பண்ணி கொண்டார்கள், ததியாராதனம் விசேஷமாக நடைபெற்றது, நல்ல பக்ஷ போஜ்யங்கள் பரிமாறப்பட்டன. இதுதான் நியூஸ். என்ன ஆர் வி ரியலி எக்ஸ்பெக்டிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் நியூஸ்? இதுதான் நடக்கிறது. பட் அந்த சுவாமி வந்தார். ஒரு பாருங்க, அந்த சென்னை வாசிகளின் சிறந்த பக்தியில் ஐஷிங்கர் ஒரு இடத்துல எழுதுறார். அது திருப்பாவ மாதம், அது ஐஷிங்கர் அங்கே வந்துட்டு இருக்கார். வரவழியில் எனக்கு சட்ட ஞாபகம் பூந்தமல்லிலையோ எங்கேயோ ஒரு ஆற்றுல தங்கியிருக்கார். இப்போ மாதிரி இல்லை, அந்த காலத்தில் அப்படியே டக்குன்னு அங்கங்கே ஒரு இடத்துல இறங்கி உடனே பெருமாள் திருவாராதனங்கள்லாம் பண்ணிட்டான். அப்போ அங்கே சாயங்காலம் ஒரு 10 வித்வான்கள் வந்தான். முக்கூர் ஐஷிங்கருக்கெல்லாம் வித்வான்கள் வந்துட்டு அப்படியே குஷி அவருக்கு. அவர் அதை அப்படியே அவர் அதை செலிப்ரேட் பண்ணுறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவளை பார்த்துட்டா நிலவு தண்டர்களைப் போலும் சந்திர குசுமாதிகளைப் போலும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறத முக்கூர் ஐஷிங்கர் பண்டிதாவை பார்த்த உடனே முக்கூர் ஐஷிங்கருடைய ரியாக்ஷனை பார்த்தா தெரியும். ஐஷிங்கரை பார்த்தார். வந்த உடனே எல்லா வித்வான்களும் வந்திருக்கா. வந்தவளுக்கு ஆளாளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார். தலைப்பு கொடுத்து அதை பற்றி உபன்யாசம் பண்ண சொல்லியிருக்கார். அதில் நம்ம வில்லிவலம் ஐஷிங்கருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை செய்வித்து, சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை செய்வித்து தலைப்பு பார்த்துருக்கார். இது ஒரு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை செய்வித்து, சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை செய்வித்து. அப்போ சிற்றஞ்சிறுகாலே வந்தவனும் வந்தவர்களும் அப்படின்னு ஐஷிங்கர் அதை பற்றி ஒரு உபன்யாசம் பண்ணிருக்கார். சச் அ மாஸ்டர் பீஸ். அதான் கிளாசிக். அடியனை போல இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சபையில், அதுக்கப்புறம் இந்த கோஷ்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வில்லிவலம் ஐஷிங்கர் இடத்துல அடித்தர சாதாரணமான ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். அவர்களிடத்துல ஹம்ச மத்திய பகவயத்தான்னு ஹம்சங்களுக்கு நடுவில் கொக்கு போல் அது ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நான். அதாவது நரசிம்மன் சுவாமி சொன்னார்ன்றதான ஒரு சந்தோஷ பரிவாகத்தில் அடியன் சொல்லிட்டு இருக்கேனே தவிர்த்து இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான் இங்கே முக்கியம் அப்படின்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். அது அந்த வந்துண்ணை சேவித்து பெரஸ் வந்த உன்னை சேவித்து அப்படின்னா அதனுடைய டிஃபரன்ஸ் எப்படி சொல்கிறது? அதுக்கு வில்லிவலம் ஐஷிங்கர் எப்படி உபன்யாசம் பண்ணிருக்கார், என்ன மாதிரி தெரியுமா? அதுவும் ஐஷிங்கருக்கு தமிழில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உண்டு. எல்லா இடத்துலையும் தமிழில் நிறைய இடத்துல கம்பராமாயணம் கொண்டு வரும். இன்னொன்று, ஐஷிங்கர் மகா வித்வான். அவர் கேசவய்யங்கார் சுவாமி கூட ரொம்ப அசோசியேஷன் உண்டு. தமிழில் வித்வான் ஐஷிங்கர் கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கார். கேசவய்யங்கார் கூட நல்ல அசோசியேஷன் உண்டு. அதனால் தமிழ் கவிதைகள், திருக்குறள், கம்பராமாயணம் இதெல்லாம் நல்ல பரிச்சயம் உண்டு. அடிக்கடி அதை கோட் பண்ணுவார். அந்த அகோபில மகாத்மியத்தில், அகோபில க்ஷேத்திரத்தில் நடந்த சம்பிரோக்ஷணம் பொழுது கேசவய்யங்கார் பண்ணின உபன்யாசத்தையும் ஐஷிங்கர் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கார். எப்படி கேசவய்யங்கார் தன்னுடையதான கொட்டேஷன்ஸோடு அதை உபன்யாசம் பண்ணினார், தமிழ் பாசுரங்களோடு எப்படி உபன்யாசம் பண்ணினார் எழுதியிருக்கார். வனமாமலை வித்வான் திவ்ய பிரபந்தங்களுடைய வைபவத்தை எப்படி சாதிச்சார், அது திருவாய்மொழியினுடைய சங்கதிகளை எப்படி அழகாக தொகுத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் புதுக்கோட்டை சுவாமி அவரை எப்படி உபன்யாசம் பண்ணான்னு, இப்படி ஒன்றும். அதே மாதிரி இங்கே முக்கூர் ஐஷிங்கர் சபையில் நடந்த ஒரு விற்த்தாந்தம். மேலே ஒவ்வொரு ஆற்றுல அந்த காலத்தில் டோலைக்கெல்லாம் போனார்னா ஐஷிங்கர் உபன்யாசம் கேட்கறதுக்குனே ஜனங்க வருவா. ஐஷிங்கர் உபன்யாசத்துக்கு முன்னாடி வித்வான்கள், மடத்தை சேர்ந்த வித்வான்கள் உபன்யாசம் பண்ணுவா. அதுக்காக மைக் உண்டா, ஸ்பீக்கர் உண்டா, ஒன்றும் கிடையாது. அத்தனை பேர் ஆச்சரியமாக கேட்பான். ஐஷிங்கர் எங்கே டோலைகள்னாலும் புருஷ சுவாமி, திருக்கள்ள சுவாமி, வில்லிவலம் ஐஷிங்கர், இப்படி எல்லாரும் அதில் போய் அந்த கேதரிங் இப்போ சிங்கம் மாதிரி அத்தனை பேரும் உட்காந்துருப்பா. பெருக்கரண சுவாமி அப்படின்னு ஐஷிங்கரை சுற்றி ஆஸ்தான வித்வான்கள் தான் எழுதிருப்பா. மடத்து ஆஸ்தான வித்வான்கள் ஐஷிங்கரை சுற்றி எழுதிருப்பா. நடுநாயகமாக ஐஷிங்கர் சிம்மம் மாதிரி எத்தி சிம்மமாக எழுந்தளிருப்பார். அதெல்லாம் பார்க்கறதே அந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆம்பியன்ஸே ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல் நடந்த இடங்களில் அங்கங்கே சென்னை வாசிகளின் சிறந்த பக்தின்னு ஒரு புக்கே பப்ளிஷ் ஆயிருக்கு. சென்னை வாசிகளின் சிறந்த பக்தின்னு எங்கெங்கே யார் யார் ஆராதிச்சா, எப்படி ஆராதிச்சா, என்னென்ன நடந்தது, அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். ஏதோ யதாமதி யதாவகாசம் அடியனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில்
இந்த மாதிரி ஒரு விளாக் பை வில்லிவலம் ஐஷங்கர் விவிஏ அப்படின்றதாக இதெல்லாம் ஒரு விளாக். இதை நான் என்ஜாய் பண்ணுறேன். அன்னைக்கு இருந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் பிரகாரம் அதை ஐஷங்கர் அன்றைக்கி வெளிப்படுத்தினார். இன்றைக்கி இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணி நாம் இப்படி பண்ணுறோம். பட் இன்றைக்கி இருக்கிறத ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பக்குவம் கிடையாது, இதனுடையதான ரசனையும் கிடையாது. பட் அன்றைக்கி அது ஒரு வைதிக ஸ்ரீயோடு இருந்ததுன்றதை நம்ம எல்லாரும் ரசித்து பார்க்குறோம். ஸோ இதுக்கும் ஒரு ஆச்சாரியன்றவன் நமக்கு எல்லா விதத்துலையும் அர்ச்சாவதாரத்தில் சேவிக்கிறதுக்கோ இல்லை புஸ்தகங்கள் எழுதுறதுக்கோ இல்லை காலக்ஷேபம் எழுதுறதுக்கோ மட்டும்தான் இன்ஸ்பிரேஷன் இல்லை. ஒரு ஆச்சாரியன்றவர் நமக்கு எல்லா சோர்ஸ்லையும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு வச்சே அடியனை பொறுத்தவரை இந்த இன்ஸ்பிரேஷன் வில்லிவலம் ஐயங்கருடைய தான் அந்த 2 நூல்கள், 2 ஆர்டிகல்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது ஒரு தனி தொகுப்பாகவே இருந்துருக்கு. வெறும் புஸ்தகத்தை போடுறது, வெறும் ஆர்டிக்கல் போடுறத விட அதனுடைய தானே ஆங்கிளை நம்ம வேறு விதமாக புரிஞ்சுண்டு, அதாவது வேறு விதம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது நான் சொல்ல, அதனுடைய தானே ஒரிஜினலான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். விசேஷமான இந்த ஒரு அனுகிரகத்தை, ஒரு வாய்ப்பாடு எனக்கு கொடுத்த சபையோருக்கு அடியனுடைய பரிபூர்ணமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவரே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமரிவிய பாதுகா சேவக ஸ்ரீவனோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. சிவரே ஸ்ரீவனோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. சிவரே வாத்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரே மகாதேசிகாய நமஹ. அடியன் தாசன்.